பாலநகர் அபிராமி பள்ளியில் சிறுதானிய உணவு திருவிழா, மாணவர்கள் அசத்தல். புதுக்கோட்டை டவுன் பாலநகர் மற்றும் திருக்கவரணம் அபிராமி நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளிகளுடன் இணைந்து புதுக்கோட்டை பேலஸ் சிட்டி ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்தும் சிறுதானிய உணவு திருவிழா பள்ளி வளாகத்தில் தேசிய நல்லாசிரியர் விருதாளர் கவிஞர் தங்கம்மூர்த்தி தலைமையில் நடந்தது. பேலஸ் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் தலைவர் பாலகிருஷ்ணன் வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினர்களாக புதுக்கோட்டை மாவட்ட ரோட்டரி சங்கங்களைச் சார்ந்த பேக்கரி மகாராஜ், அருண் சின்னப்பா, சண்முகா பழனியப்பன், லியோ பெலிக்ஸ், PSK கருப்பையா, கான் அப்துல் கபார் கான், வில்சன் ஆனந்த், டாக்டர் ராமதாஸ், டாக்டர் தனசேகரன், டாக்டர் சலீம், பைரவன், சிவாஜி, விஜயராமன், செந்தில்குமார், சொக்கலிங்கம் உள்ளிட்ட பிரமுகர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். வருகை தந்த அனைவரையும் செயலாளர் ராஜேந்திரன், பொருளாளர் கருப்பையா ஆகியோர் வரவேற்று கௌரவித்தனர். இந்த விழாவில் சுமார் 300 மாணவ செல்வங்கள் பங்கேற்று சிறுதானியங்களில் தயாரித்த உணவுப் பொருட்களை கொண்டு சந்தைப்படுத்தும் நிகழ்வினை பங்கேற்று பார்ப்போர் அனைவரையும் கவர்ந்தன. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பாலநகர் சிப்காட் அபிராமி நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியும் திருக்கவரணம் ஸ்ரீ அபிராமி நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியும் இணைந்து நடத்துகின்ற சிறுதானிய உணவு திருவிழா மிக சிறப்பாக பாலநகர் சிப்காட் அபிராமி பள்ளியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு பாலநகர் சிப்காட் அபிராமி நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியும் திருக்கவரணம் ஸ்ரீ அபிராமி நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியும் இணைந்து சிறுதானிய உணவு திருவிழாவை மிக சிறப்பாக சிப்காட் அபிராமி பள்ளியில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த விழா நடத்துவதனுடைய நோக்கம் சிறுதானியங்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். உணவே மருந்து என்று சொல்வார்கள். நமது முன்னோர்கள் கண்டுபிடித்த நமது பாரம்பரிய உணவுகளான சிறுதானியங்களில் சாமை, குதிரைவாளி, திணை, சோளம், கேழ்வரகு, வரகு போன்ற சிறுதானியங்களில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்கின்றது. அது தற்பொழுது மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. அந்த விழிப்புணர்வை மேலும் நாம் தெரியப்படுத்த வேண்டிய நோக்கத்தோடு பெற்றோர்களுக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த சிறுதானிய உணவுகளை பற்றி நாம் அந்த குழந்தைகள் தெரிய வேண்டும். அந்த உணவுகளை அவர்கள் உண்டு எதிர்காலத்தில் நோயற்ற வாழ்வை அவர்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்னர் நாங்கள் 2019 தேசிய உணவு திருவிழாவை நடத்தினோம். அதில் பல்வேறு மாநிலங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 15 மாநிலங்களுடைய அந்த உணவு முறையை இங்கே ஒவ்வொரு பள்ளியில் ஒவ்வொரு அறையிலும் நாம் காட்சிப்படுத்தி மிக சிறப்பாக நடத்தினோம். அந்த வகையில் இப்பொழுது சிறுதானியங்களுடைய முக்கியத்துவத்தை கடந்த ஆண்டு சிறுதானிய ஆண்டாக அரசு அறிவித்தது. அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் கொண்டு வர என்ற நோக்கத்தோடு இப்பொழுது இந்த சிறுதானிய உணவு திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இந்த விழாவில் பெற்றோர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு பல்வேறு வகையான, இப்போ திணை என்றால் அதில் ஒரு 15-20 வகையான பதார்த்தங்களை, உணவுகளை தயார் செய்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு புதுக்கோட்டையில் புகழ்பெற்ற சிறப்பு விருந்தினர்கள் இங்கே வருகை சிறப்பிக்க இருக்கின்றார்கள்.
நம்முடைய அபிராமி நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் சார்பாக நடத்தப்படும் இந்த உணவு திருவிழாவில் கண்டு எல்லோரும் சிறந்த முறையில் ஒவ்வொரு ஸ்டாலாக சென்று பார்த்து மகிழ்ந்தோம். குழந்தைகளுடைய படைப்புகளை பார்க்கும்போது ஆரம்பம் முதல் கொண்டே நான் 81 வயசிலும் சிறப்பாக இன்னும் நடையோடு இருந்து வருவதற்கு காரணமே இந்த சிறுதானியங்கள் உணவுகளை சாப்பிட்டதுனால்தான். அத்தகைய சிறப்புமிக்க இந்த உணவு திருவிழாவில் கலந்து கொண்டு மக்களும் சரி குழந்தைகளும் சரி ஆர்வமோடு இருந்து செயல்படுத்த வேண்டுமாறு பெற்றோர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த உணவு திருவிழாவில் பரிமாறப்பட்ட அத்தனை உணவுகளும் மிக சிறப்பான முறையில் இந்த குழந்தைகளும் பெற்றோர்களும் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த அபிராமி நர்சரி பள்ளியின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய ஆதி காலம் முதல் கொண்டு நான் கம்பு, சோளம், சேனை இதை தான் சாப்பிட்டேன், கேப்பை இதை தான் சாப்பிட்டு வந்ததுனால இன்னும் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் 3:30 மணிக்கு எழுந்து 4:30 மணிக்கு என்னை இந்த புதுக்குளத்தில் நடைபயிற்சியில் பார்க்கலாம். என்னுடைய உடலுடைய மிக சிறந்த முறையில் இருப்பதற்கு காரணமே இந்த நவதானியங்கள் சாப்பிட்டு வந்ததனால தான். அதனால் அனைவரும் அதனை பயன்படுத்தி சிறப்பாக வெற்றி நடை போட வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அபிராமி நர்சரி பள்ளியின் உணவு திருவிழாவுக்கு வந்தது மிகுந்த மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. அதுவும் இங்கு இந்த வந்திருக்கும் பெருந்திருந்தால் நண்பரோடு கூட என்பது பெரிய மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. அதற்கு முதலில் கருப்பையா சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது பேசிக்கொண்டிருக்கும்போது ஒரு தகவலை சொன்னார். 2019 தேசிய அளவில் உணவு திருவிழா நடத்தியதாக சொல்லினார். ஒவ்வொரு அறையிலையுமே ஒவ்வொரு மாநிலத்தின் உணவுகளை வைத்து சிறப்பாக, அதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு ரொம்ப உணவு பிடிக்கும்னாரு. அப்படி ஒரு நிமிஷம் இங்கே வாங்கினேன். அவருக்கு உணவு பிடிக்கும் என்பதை அவரை பார்த்தாலே அவருக்கு தெரியும். உண்மையிலே மனசுக்கு நிறைவாக இருந்தது. இந்த இடத்துக்கு வந்த பொழுது ஒவ்வொரு துணை வகைகளை இவ்வளவு பதார்த்தங்கள் செய்ய முடியும் என்பதை இந்த மாணவருடைய பெற்றோர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். இது எங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. இதை வீட்டில் நிறைய தொந்தரவு செய்யும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பு அளித்த ஆசிரியர்களுக்கு மனமார்ந்த நன்றி. உணவு திருவிழா நடைபெறுகிறது. சிறுதானியங்கள் தான் எதிர்கால உலகினுடைய உணவு பஞ்சத்தை தீர்க்கப் போகிற ஒரு பெரிய சக்தியாக இருக்க போகிறது. எங்கே போனீங்கன்னாலும் இப்போ மில்லட்ஸ் தான் பேசுது. மில்லட்ஸ் தான் உணவாக மாறிக்கொண்டிருக்கிறது. வழக்கமாக தமிழர்கள் எப்படி சாப்பிட்டு பழக்கப்பட்டவர்கள்னால் சாம்பார், அதுக்கப்புறம் ஒரு வத்த குழம்பு, அதுக்கப்புறம் ஒரு ரசம், அதுக்கப்புறம் ஒரு மோர், தயிர், பாயாசம், அப்பளம், வடை என்று இப்படி சாப்பிட்டு பழக்கப்பட்ட மனிதர்கள். இப்போ அபிராமி பள்ளியில் ஒரு குழந்தை ஒருத்தர் சொன்னார், இதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், இதில் ஃபைபர் கண்டென்ட்டு நிறைய இருக்குது. ஃபைபர் கண்டென்ட்டை ஏன் எடுத்துக்கணும்னா, ஃபைபர் கண்டென்ட்டை நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக உணவை நீங்கள் உட்கொள்ள வேண்டியதில்லை. இப்போ அதிக உணவை உட்கொள்ளாமல் உடம்புக்கு தேவையான சத்து உங்களுக்கு அதில் கிடச்சிருதுன்னு ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கிற அபிராமி பள்ளியினுடைய மாணவன் சொல்கிறான். அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு இந்த அறிவை ஊட்டிய இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு நம்முடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உணவுகள்லாம் நம்ம என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு இந்த இளைய தலைமுறையினை பற்றிய பயம் நமக்கு இருக்குது. ஏன்னா எதை நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்களோ அதை தான் அவங்க விரும்பி கேட்பாங்க. எது கெடுதல்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதை தான் அடிக்கடி சாப்பிடுவாங்க. இப்போ இதிலிருந்து ஒரு இளைய தலைமுறையை மீட்பது எப்படி அப்படின்னா, இது மாதிரியான உணவு திருவிழாக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த குழந்தைகள் மத்தியில் கொடுக்கும். இதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த பெற்றோர்கள் அந்த உணவுப் பொருளை வாங்கி அந்த உணவுப் பொருளை சமைச்சு இங்கே கொண்டாந்து வச்சு கண்காட்சியாக வச்சு அதனுடைய பயன்களை சொல்கிறாங்க. இப்போ சாமை அப்படின்னா சாமையினுடைய வாசலில் ஒரு மெனு கார்டு இருக்குது. அந்த மெனு கார்டில் சாமையிலே என்னென்னவெல்லாம் தயார் பண்ணியிருக்கோன்னு அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி வரகு அப்படின்னா அதை பற்றிய எல்லா மெனு கார்டும் போட்டு வச்சுட்டு அந்த டிஸ்பிளேயில் எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அப்போ பேரண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, இவ்வளவு நன்மைகள் இருக்கிறத உணவை நம்மையே விட்டுறோம், அப்போ அந்த உணவை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு அவங்க நினப்பாங்க.
அப்போ இனி வருகிற ஒரு தலைமுறைக்கு வந்து உணவு சரியாக இருந்தால்தான் அந்த தலைமுறை சரியாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட எதிர்கால தலைமுறைக்கு தேவையான ஒரு பெரிய உணவு திருவிழாவை புதுக்கோட்டையினுடைய உணவு குறித்த எக்ஸ்பர்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அழைச்சி கொண்டாந்து, கல்வியாளர்களை அழைச்சி கொண்டாந்து ஒரு பெரிய கண்காட்சியை அபிராமி பள்ளி நடத்தியிருக்காங்க. அதனுடைய ஆலோசகர் பேராசிரியர் கருப்பையா அவர்கள், அதனுடைய தாளாளர் உமாராணி அவர்கள், ஆசிரிய பெருமக்கள் அதுக்கு ஒரு பெரும் துணையாக இருந்து அந்தந்த ரூமில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இது இப்போ திணைனா திணையினுடைய நன்மைகள் என்ன, திணையில் என்னென்னவெல்லாம் செய்யலாம், இது எப்படி நமக்கு பயன்படுது அப்படின்னு அவங்க ஒவ்வொரு சிறுதானியத்தை பற்றிய நன்மைகளையும் அங்கே அழகாக வரைஞ்சி போட்டிருக்கிறாங்க. அந்த வகையில் ரொம்ப ஒரு பயனுள்ள உணவு திருவிழாவாக இது அமைஞ்சதுக்கு இந்த நிர்வாகத்துக்கு அனைவரின் சார்பில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.